அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியர் அவர்களின் கணிப்பின்படி பங்குனி மாதத்திற்குரிய விருச்சிக ராசிக்கான மாத பலன்களை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், நிதி நிலைமை, பொருளாதாரம், கல்வி, வணிகம், திருமணம், ஆரோக்கியம், இப்படி அனைத்து விஷயத்திலையுமே என்னென்ன சுப மற்றும் அசுப பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது. இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, மொத்தத்தில் இந்த பங்குனி மாதமானது விருச்சிக ராசியினருக்கு சாதகமான நிலைகளை உருவாக்க போகிறதா அல்லது பாதகமான பாதிப்புகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு விருச்சிக ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பங்குனி மாதம் வசந்த காலத்தின் தொடக்கங்க. தமிழ் மாதங்கள் 12ல் கடைசி மாதம் பங்குனி. பங்குனி மாதம் முழுவதும் சூரியன் மீன ராசியில் பயணம் செய்கிறதுனால மீன மாதம் அப்படின்னு அழைக்கப்படுது. சூரியன் மீன ராசியில் ராகுவுடன் சஞ்சரிக்கிறாரு. செவ்வாய் 2ஆம் தேதி கும்ப ராசிக்கும் செல்கிறாரு. புதன் 12ஆம் தேதி மீன ராசியில இருந்து மேஷ ராசிக்கு இடம் மாறுகிறாரு. 27ஆம் தேதி வக்ரகதி அடைந்து புதன் மீன ராசிக்கும் வருகிறாரு. குரு மேஷ ராசிலையும் இருக்காரு. கும்ப ராசியில இருக்கக்கூடிய சுக்கிரன் 17ஆம் தேதி மீன ராசிக்கும் செல்கிறாரு. சனி பகவான் கும்ப ராசியில அமர்ந்திருக்காரு. ராகு மீன ராசியில பயணம் செய்கிறாரு. கேது கன்னி ராசியிலையும் இருக்கிறாரு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாதுங்க. குரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தா கூட குரு பார்வை குடும்பம் மற்றும் வருமானத்தை குறிக்கக்கூடிய தனுசு ராசியின் மீது விழுறதுனால பணவரவு பார்த்தீங்கன்னா திருப்திகரமாகவே இருக்கும். சுப செலவுகள் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாத கிரகங்களின் நிலையை வைத்து கணிக்கும் போது 3 கிரகங்கள் ராசிக்கு 4வது வீடான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்குது. அதே போல 3 கிரகங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய 5வது வீட்டில் சஞ்சரிக்கிறாங்க. ராசிக்கு 6வது வீடான கடன், எதிரிகளை குறிக்கக்கூடிய வீட்டில் குரு பகவான் பங்குனி மாதம் முழுவதும் இருக்காரு. விருச்சிக ராசிக்கு பங்குனி மாதம் பொருளாதாரத்தில் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. குரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட குரு பார்வை குடும்பம் மற்றும் வருமானத்தை குறிக்கக்கூடிய தனுசு ராசியின் மீது விழுவதன் காரணமா உங்களுக்கு இந்த மாதத்தில் பணவரவு பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் மறுபுறம் சுப செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. உங்களினுடைய புதிய முயற்சிகள் அனைத்துமே இந்த மாதத்தில் வெற்றியடையும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் விருச்சிக ராசிக்கு 3வது வீடான மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த நிலை மாறி கும்ப ராசியில் செல்லவிருக்கிறாரு. கும்ப ராசியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சனி பகவான் இருக்காரு. சனியுடன் செவ்வாய் பங்குனி மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறாங்க. ஜோதிட சாஸ்திரங்களின் படி பார்த்தீங்கன்னா சனி மற்றும் செவ்வாய் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எதிரி கிரகங்கள்ங்க. அதனால இந்த 2 கிரகங்களினுடைய சேர்க்கையும் பார்த்தீங்கன்னா அசுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதாக இயல்பாகவே அமைஞ்சிருக்கு. அதனால பல ராசிகளுக்கு சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை அசுப பலன்களை சாதகமற்ற நிலையை ஏற்பட்டு இருந்தாலும் கூட விருச்சிக ராசிக்கு செவ்வாய் மற்றும் சனி சேர்க்கை நல்ல பலன்களையே ஏற்படுத்த போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். 2 வகை கிரகங்களின் ஒன்றிணையும் பொழுது யூகமான பலன்களை கொடுக்கும். வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும். வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெறும். வீடு மற்றும் நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கையால் பங்குனி மாதம் விருச்சிக ராசிக்கு சொத்துக்களால் மற்றும் ஏற்கனவே செய்த முதலீடுகளால் நல்ல லாபம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி ஏற்கனவே புத பகவான் மீன ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வருகிறாரு. நீச்சம் அப்படிங்கிறது வலிமை இழந்த நிலையை குறிக்குது. மார்ச் மாத
கடைசியில் அதாவது பங்குனி மாதத்தினுடைய மத்தியில் வலிமையிழந்த புத பகவான் வக்ரமாகி பின்னோக்கி செல்ல போகிறார். விருச்சிக ராசிக்கு அஷ்டமஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய புதன் நீச்சம் அடைவது வரவு செலவு இரண்டையுமே சரிசமமாக வைத்திருக்கும். செலவுகள் பட்டியல் நீண்டால் கூட அதற்கு ஏற்ப வரவும் இருக்கத்தான் செய்யும். குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. இடம் மாற்றம், வீடு மாற்றம் உள்ளிட்ட விஷயங்கள் பங்குனி மாதம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதே சமயம் விருச்சிக ராசிக்கு குடும்பம், திருமணம், பார்ட்னர் மற்றும் விரயஸ்தானத்தை குறிக்கக்கூடிய சுக்கிரன் மார்ச் 31ஆம் தேதி மீன ராசியில பெயர்ச்சியாகி உச்சமடைகிறார். இதனால மிகப்பெரிய யோகமும் ஏற்பட போகிறது. ஏற்கனவே வலிமையிழந்த புதன் உச்சமடையும் சுக்கிரனுடன் இணையும் பொழுது நீச்சபங்க ராஜயோகம் ஏற்பட்டு புதனால பொற்காலமும் சுக்கிரனால மிகப்பெரிய ராஜயோகமும் உண்டாகலாம். பொருளாதார நிலை மிகப்பெரிய உயரத்தை அடையுங்க. அதே சமயம் எதிர்பாராத அளவுக்கு வருமானம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். எல்லா தேவைகளுமே பூர்த்தியாகும். தாராளமாக செலவு செய்யாதீங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இருந்து வந்த நிலை மாறி நல்ல லாபம் கிடைக்கப்பெறுங்க. வரவுக்கு மீறிய செலவும் இருக்காது. அதே சமயம் வரவுக்கு நிகரான செலவுகள் இருக்குங்க. இருப்பினும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதீத அளவில் செலவுகளை மேற்கொள்வீங்க. தாராளமாக அனைத்து விஷயத்திற்குமே தண்ணி மாதிரி செலவு பண்ணுவீங்க. அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் செலவு செய்யக்கூடாது. அப்படி நீங்கள் செலவு செய்யக்கூடிய பட்சத்தில் கடன் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீங்க. இதன் காரணமாக சில பிரச்சனைகளையும் சந்திக்கலாம். அதனால் பண வரவுக்கு ஏற்றவாறு பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இருந்து வந்த நிலை மாறி நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று அதிக அளவிலேயே இருக்குங்க. பொருளாதார நிலை முன்பு இருந்ததை விட சற்று அதிகரிக்கும். கணவன் அப்படி இல்லைன்னா மனைவி வழியில் சுப செலவுகள் அதிகரிக்கலாம். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு மிக மிக யோகமான காலமாக இந்த பங்குனி மாதம் அமையப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் சூரிய பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகும் போது பங்குனி மாதம் தோன்றுகிறது. இந்த ஆண்டு முழுவதுமே மீன ராசியில தான் ராகு சஞ்சரித்து வருகிறார். அதனால 2024 பங்குனி மாதம் முழுவதுமே ராகு மற்றும் சூரியன் சேர்க்கை மீன ராசியில இருக்கு. எவ்வாறு சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை முரண்பாடாக இருக்கிறதோ அதே போல சூரியன் மற்றும் ராகு சேர்க்கையும் முரண்பாடான அசுப சேர்க்கை அப்படின்னு நான் சொல்லணும். விருச்சிக ராசிக்கு தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான சூரியன் புண்ணிய வீட்டில் ராகுவுடன் இணைந்து அமர்ந்திருப்பது பெரிய அளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. ஒரு சிலருக்கு இது யோகமான பலன்களை கூட கொடுக்க வாய்ப்பிருக்கு. வெளிநாட்டுக்கு சென்று பணியாற்ற நினைப்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு நான் சொல்லணும். பங்குனி மாதத்தை அதற்காக நீங்கள் பயன்படுத்தியும் கொள்ளலாம். உயர் பதவியில் இருப்பவர்களின் ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு காத்திருக்கு. அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் சூரியன் புத்திர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீங்க. வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். கற்பனை சார்ந்த பணிகளில் மேன்மை ஏற்படும். செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால எந்த ஒரு செயல்லையுமே அவசரமின்றி நிதானத்துடன் செயல்பட பாருங்க. தேவையில்லாத சிந்தனைகளின் மூலமாக மனதில் ஒரு விதமான குழப்பம் ஏற்படும். புதன் புத்திர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு ஏற்படலாம். அதே போல பூர்வீக சொத்துக்களின் மூலமா லாபம் அதிகரிக்கும். புதுவிதமான கனவு உண்டாக பெறும். பங்குனி 15ஆம் தேதி முதல் புதன் சத்ருஸ்தானத்தில் இருக்கிறதுனால வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவு கிடைக்கப்பெறுவீங்க. கல்வி சார்ந்த பணிகளில் குழப்பம் ஏற்பட்டாலும் கூட அதை நிவர்த்தி செய்வதற்கான ஆலோசனைகளும் கிடைக்க
கிடைக்கப்பெறும். சுக்கிரன் சத்துருஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்பாராத பயணங்களின் மூலமா புதுவிதமான அனுபவம் உண்டாகும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுவது அவசியமாகிறது. பங்குனி 24ஆம் தேதி முதல் சுக்கிரன் களத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை உண்டாகும். புதிய நபர்களிடம் பொறுமையுடனும் செயல்பட பாருங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஆசைகள் மற்றும் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீங்க. குரு புத்திர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால வியாபார பணிகளில் இருக்கக்கூடிய சில சுட்சமங்களை கற்றுக்கொள்வீங்க. புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. சனி பகவான் சகோதர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி வந்த சில விஷயங்களுக்கு தெளிவு கிடைக்கப்பெறும். அலுவலக பணிகளில் மதிப்பு மேம்படும். பங்குனி 15ஆம் தேதி முதல் சனி சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால உடல் தோற்றப்பொழிவு மேம்பட ஆரம்பிக்கும். உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கப்பெறுவீங்க. கிடைத்த வாய்ப்பை தவற விடாம சாதகமா பயன்படுத்தி கொள்ளுங்க. ராகு சத்துருஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனதில் உலகியல் வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகள் உண்டாகும். எதிர்பாலின மக்களிடம் பழகும்போது கவனம் ரொம்ப முக்கியம். அதே போல இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் இருக்குங்க. இந்த பங்குனி மாதம் இதுவரைக்கும் இருந்த நிலையில மாற்றம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். 4வது இடமான சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானுடன் ராசிநாதன் இணைகிறதுனால வேலை பளு சற்று அதிகரிக்க செய்யலாம். முயற்சிகளில் குழப்பங்களும் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதே போல எதிர்பாராத நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்குங்க. ஒரு செயல்ல லாபம் அப்படின்னா அடுத்த செயல்ல அதற்கு எதிர்மாறான நிலையும் ஏற்படும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய வேலைகளில் முழு கவனத்தையும் செலுத்துவது ரொம்ப நல்லது. யோசிக்காம எந்த ஒரு முயற்சியிலையுமே ஈடுபட வேண்டாம். முடிந்த வரைக்கும் புதிய முயற்சிகளை ஒத்தி வைப்பது ரொம்ப நல்லது. உடல்லையும் மனதிலையும் எதிர்பாராத நெருக்கடி, சலிப்பு, அசதி போன்றவை தோன்றக்கூடும். இருந்தாலும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது பொருளாதார முன்னேற்றத்தை உங்களுக்கு கொண்டுப்பாரு. அதே போல வருமானத்தையும் உங்களுக்கு வழங்குவார். தொழில் வியாபாரத்தில் முயற்சிக்கேற்ற வருமானத்தையும் வழங்குவார். லாபஸ்தானத்தின் மீது சூரியன் ராகுவின் பார்வையும் பதிவதால் அரசு வழியில் அனுகூலங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு ஏற்படுங்க. வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. பெண்கள் செயல்களில் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே போல பிள்ளைகளின் நலனில் அக்கறை செலுத்துவதும் நல்லது. பணியாளர்கள் வேலையில் மட்டுமே கவனம் செலுத்துங்க. விவசாயிகளுக்கு உழைப்பிற்கேற்ற ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும். அரசியல்வாதிகள் தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டால் நெருக்கடிகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. அதே போல பணியாளர்கள் வழக்கம் போல பணியில மட்டும் கவனம் செலுத்த பாருங்க. புதிய முயற்சி இந்த மாதத்தில் வேண்டாம். மாணவர்கள் படிப்பில் அக்கறை கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் நவக்கிரகத்திற்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற நன்மைகள் அதிகரிக்க செய்யும். அதே போல குல தெய்வத்தை வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மைகள் அதிகமாக கிடைக்கப்பெறும். நரசிம்மரை வணங்கினால் சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்குரிய தெய்வங்கள் காளி மற்றும் அம்மன் வழிபாடு. உங்களுக்குரிய அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம்.